பிரைஸ் தி லார்ட் பிரதர். என் பேர் பியூலா. எனக்கு லிம்ஃபோமா அப்படிங்கிற பிளட் கேன்சர் இருக்குது. இதை 2019 வருஷத்தில் டயக்னோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் சிஎம்சியில் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எல்லா இதுலேயும் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு. அப்போ எனக்கு என்னோடய சிஸ்டர் உங்கள் ப்ரேயர் அந்த டைம்லலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ப்ரேயரை நான் அப்பப்போ பார்ப்பேன், பண்ணுவேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து நான் நிறைய தடவை ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இம்யூனிட்டி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, கேதரிங்லலாம் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி ரொம்ப டவுன் ஆகி கடந்த ஏப்ரல் 2023 ஏப்ரலில் அவ்வளோதான்ட்டாங்க. சிஎம்சியில் டாக்டர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா B cells இம்யூனிட்டிக்குரிய B cells எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, 0 தான் B cells, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வென்டிலேட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் எனக்கு ஆக்சிஜன் உள்ள ஏரில் ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு 70 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ டாக்டர்ஸ் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா சிஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணா. அவள் தான் எனக்கு உங்களை பற்றி உங்களோட ப்ரேயர்லாம் எனக்கு அனுப்பிச்சி கொடுப்பா, நானும் ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் ப்ரேயர் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு நான் அதுக்கப்புறம் எனக்கு இம்யூனோகுளோபுலின் கம்மியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இம்யூனோகுளோபுலின் ஒரு 2 months ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ லாஸ்ட்டு மந்த்து 16ஆம் தேதி எனக்கு சிஎம்சியில் அப்பாயின்மெண்ட். அப்போ நான் அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு நீங்கள் பண்ண ப்ரேயரை, நீங்கள் இந்த இதில் பண்ண ப்ரேயரை நான் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் போனேன். நீங்கள் அந்த டைம்லலாம் சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய டைம் உங்கள் ப்ரேயர் நான் கேட்கும்போது பிளட் கேன்சரில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தராரு, உங்கள் போன் மேரோக்குள்ளே ஆண்டவரோட வல்லமை இறங்குது அப்படிலாம் நீங்கள் நிறைய சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. இரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார் அப்படியெல்லாம் நீங்கள் எனக்கு நிறைய தடவை சொல்லும்போது அது எனக்கே ஆண்டவர் சொல்கிற மாதிரியே இருந்தது. ஏசப்பா எனக்கு அந்த இம்யூனோகுளோபுலின் லெவலை அதிகரிக்க செஞ்சுருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ப்ரேயர் பண்ண பிரதர் உங்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரோட கிருபை நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தமது மற்ற 8 சீஷர்களிடமும் நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தமது முக்கிய சீஷர்களான பேதுரு, யாக்கோபு, யோவானுடன் கெத்செமனே தோட்டத்தில் ஒரு தனியான இடத்திற்கு சென்றாராம். அப்பொழுது அவர் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதற்கு காரணம் அவர் மரணத்தையோ பாடுகளையோ கண்டு பயந்ததினால் அல்ல, சிறிது காலத்திற்கு அவர் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட இருந்ததினால்தான். பிரியமானவர்களே, பாவமுள்ள மனுகுலத்தின் மேல் வரவேண்டிய தேவ கோபம் முழுவதும் அவர் மேல் விழவிருந்தது. அவரில் விசுவாசம் வைக்கின்ற நாம் தேவ கோபாக்கினைக்கு தப்பி இரட்சிப்பை கண்டுகொள்ளும்படியாக நமது பாவங்களுக்கான தண்டனையை அவர் தம்மீது சுமந்து கொள்ளவிருந்தார். பிரியமானவர்களே, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று இயேசு ஒரு முழுமையான தேவன் மட்டுமல்ல, ஒரு முழுமையான மனிதனாயும் இருந்தார் என்பதை நாம் வேதத்தில் காண முடிகிறது. தமது துக்கத்திலே தமக்கு மிக நெருக்கமான அந்த 3 சீஷர்களின் அன்பையும் ஆதரவையும் நாடினார். நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். இயேசுதாமே மனிதன் அறிந்துள்ள அத்தனை சோதனைகளையும் அனுபவித்து அவர் அறிந்தவர். அதைவிட அதிகமும் அவர் அனுபவித்தார். இயேசுதாமே மனிதன் அறிந்துள்ள அத்தனை சோதனைகளையும் அனுபவித்து அவர் அறிந்தார். அதைவிட அதிகமும் அனுபவித்தார். அந்த வலியை, அந்த வேதனையை நாம் அறியவே முடியாது. அவர் பாவமே அற்ற பரிசுத்த மனிதன். நமது இடத்தில் நின்று மரணம் மற்றும் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுதல் என்னும் நமது பாவத்திற்கான தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டார்.
கிறிஸ்து நமது பாவத்தை போக்கும் பலியானார். பாவம் அறியாத தேவகுமாரன் நமக்காக பாவமாக்கப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். தமது மரணத்தினாலே விசுவாசத்தின் மூலமாய் தம்மிடம் வருகின்ற யாவரும் இரட்சிக்கப்பட அவர் வகை செய்தார். முதலில் இயேசு அந்த வேளை, அதாவது அவரது மரணம் மற்றும் தேவனிடமிருந்து பிரிக்கப்படும் வேளை, தம்மை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். மனிதர்களை இரட்சிக்க வேறு வழியே இல்லையா? தேவன் நினைத்தால் எத்தனையோ வழிகள் உண்டாக்கலாமே என்று தேவனிடம் கேட்டார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும் என்றார். இயேசு இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்றார். இந்த பாத்திரம் என்பது தேவனுடைய உக்கிரத்தின் பாத்திரம். தாம் சிலுவையில் மரிக்கக்கூடாது என்பது கிறிஸ்துவின் சொந்த ஆசையாயிருந்தது. கிறிஸ்து தேவகுமாரன் என்ற போதிலும் ஒரு மனிதனாக அவருடைய சித்தம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருந்தது. எனவே இந்த வேதனைக்கு தாம் நீங்களாக்கப்பட வேண்டுமென அவர் ஜெபித்தார். அப்படி ஜெபித்துவிட்டு தம் சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். தேவ சித்தத்திற்கு அடிபணிந்ததன் மூலம் இயேசு சாத்தானை ஜெயித்தார். மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்ற சோதனையை மேற்கொண்டார். இதிலே இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை தந்துள்ளார். நாமும் எல்லா காரியங்களிலும் நமது சொந்த விருப்பத்தை அல்ல, தேவனது விருப்பத்தையே நாட வேண்டும் என்பதே. பிரியமானவர்களே, கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருந்த போது சீஷர்கள் தூங்கிவிட்டனர். அவர்கள் அவருடன் விழித்திருந்து சாத்தான் தங்களுக்கு தெரியாமலே தங்களை மேற்கொண்டு விடாதபடி தங்களுக்காகவும் அவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். பல வருடங்களுக்கு பிறகு பேதுரு தனது முதலாம் நிருபத்தில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடியால் கிறிஸ்தவர்கள் தெளிந்த புத்தியுள்ளாய் இருக்க வேண்டும் என்று அவர் எழுதினார். பிரியமானவர்களே, ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் பேதுரு தூங்கி விழுந்து விரைவிலேயே சாத்தானுக்கு இரையாகி போனான். பேதுரு மட்டுமல்ல, மற்ற எல்லா சீஷர்களும் கூட அப்படியே இயேசுவை விட்டு ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் இயேசு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதையே சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை தரம் நமது சரீரங்கள் விழித்திருந்தாலும் நமது ஆவியில் உறங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நாளில் எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? எத்தனை முறை இயேசுவை பற்றி நினைக்கிறோம்? சாத்தானை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமது மானிட ஆவி இயேசுவுடன் விழித்திருக்க மனதாயிருந்தாலும் நமது சரீரங்களோ பலவீனமாயிருக்கின்றன. பிரியமானவர்களே, கலிலேயா கடலிலே தங்கள் படகுகளில் எத்தனையோ இரவுகளை தூக்கமின்றி கழித்திருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற மீனவர்களாலும் கூட இயேசுவுடன் விழித்திருக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் இயேசுவோடு மரிக்கவும் ஆயத்தம் என்றனர். ஆனால் சோதனை நேரம் வந்தபோது அவர்களால் இயேசுவுடன் கூட 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியவில்லை. இயேசுவுக்காக வாழ்வதை விட அவருக்காக சாவது எளிது என்பதுதான் எத்தனை உண்மை பாருங்கள் பிரியமானவர்களே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அமராஜா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதனால் எவ்வளவு பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. தேவன் எவ்வளவாய் அதை விரும்புகிறார் என்பதையும் இந்த காலை வேளையில் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. அது மாத்திரமல்ல, பிசாசானவன் எவ்வளவாய் ஜெபிக்க விடாதபடி அவன் தடை செய்கிறான், அவன் சோதிக்கிறான் என்பதையும் நாங்கள் கண்டு அறிந்து கொண்டோம் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக உமக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். பரலோக தந்தையே, அப்பா பிதாவே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, எங்களை மட்டுமாய் வழி நடத்துகிற எங்களை வினேஸ்வரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. ஆனாலும் இந்த உலகத்தில் அப்பா நீர் எங்களுக்கு ஒரு நியமத்தை வைத்திருக்கிறீர். இந்த பிசாசானவனை மேற்கொள்ளுவதற்காக அப்பா நீர் ஜெபம் என்கிற ஆயுதத்தை நீர் எங்களுக்கு அப்பா கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்கப்பா. எஸ்டடி
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதோ யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. என் நாமத்தினாலே நீங்கள் நவமான பாஷைகளை பேசுவீர்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து செல்வீர்கள். வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று இயேசுவே நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறீரே. அமராஜ், உம்முடைய நாமத்தை கொடுத்து இருக்கிறீரே. எஸ்டடி உங்க நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகிறபடினாலே இயேசுவே இந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா அமராஜா, விழித்திருந்து ஜெபம் பண்ண உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க சுவாமி. எஸ்டடி உம்மிடத்துல உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற ஒரு நல்ல மரியாதை போல அம்மாராஜா இயேசுவே நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற கூடிய ஒவ்வொரு தாளந்தையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கும். அந்த கிருபை ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலும் ஊற்றப்படட்டும் சுவாமி. தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை வேளையிலும் அதிகமாய் அப்பா ஊற்றப்படுவதாக சுவாமி. ஜெப ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஊற்றுங்கப்பா. அமராஜா இயேசுவே ஜெபிக்கிற வீரர்களை நீர் எழுப்புவீராகப்பா. அமராஜா சோர்ந்து போய் இருக்கிற ஐயோ என்னால் ஜெபிக்க முடியவில்லை, எவ்வளவோ தடையாக இருக்குதுண்டு இப்பொழுதும் இந்த காலை வேளையில் இயேசுவே அவர்கள் உணர்வாள் என்று சொன்னால் இந்த நேரத்திலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசை, ஜெபிக்க விடாமல் தடை செய்கிற பிசாசை, மந்தமாக இருக்க செய்யக்கூடிய பிசாசை, நித்திரையை கன நித்திரையை கொடுக்கக்கூடிய அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து நீ விலகுவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பானே சாத்தானே, ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே உன் கிரியைகளை நான் காட்டுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்திலும் இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லமை இந்த நேரத்திலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. அம்மா ராஜா, கடைசி நாளில் யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா பிதாவே, இந்த வல்லமையுள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் எங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் செயல்படுவாராக. தேவ வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே அப்பா, குற்றம் உள்ளவர்களை குற்றவாளி என்று சொல்லி நீர் நியாய தீர்த்து அவர்களை நீர் ஒதுக்கி விடுகிற தேவன் அல்லப்பா. மாறாக அவர்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை நீதிமானாக்குகிற தேவன் அப்பா. நீங்க மகத்துவமுள்ள தேவனே, அவர்களை மீண்டும் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இயேசுவே நாங்கள் தேடினாலும் கண்டடைய முடியாது. அவ்வளவு நல்லவர் அப்பா. நீங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீ நல்லவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் அப்பா ஒரு தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு விசேஷித்த வல்லமை, விசேஷித்த அபிஷேகம் இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும். எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும். எல்லா பாவ சாவ கட்டுகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. அம்மாராஜா, உடைய ரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். இதை கேட்கிற பொழுதே பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. இந்த வார்த்தை எங்கெல்லாம் தொனிக்கிறதோ, யாருடைய காதுகளிலெல்லாம் இப்பொழுது தொனிக்கிறதோ அங்கே எல்லாம் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சத்துருக்கள் சிதறப்பட்டு போவார்களாக. பிசாசுகள் வெளியேறட்டும், தந்திர மந்திரங்கள் வெளியேறட்டும், மாந்திரிக கட்டுகள் எல்லாம் செயலற்று போகட்டும். பட்சிக்கிற அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே செயல்படுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜ், இந்த வியாதி நிமித்தமாக எங்கே நான் மரித்து போவேனோ, ஐயோ எனக்கு வந்திருக்கிற வியாதி மிகப்பெரியது, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரியது, என் குடும்ப பிரச்சனைகள் மிகப்பெரியது, இதனால் நான் மரித்து போவேனோ, என்னை கொன்று விடுவார்களோ. இயேசுவே, பயத்தின் ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகளுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன் அப்பா. பிதாவே, இப்பொழுதும் அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையுள்ள ஆவியானவர் அப்பா இப்பொழுது இறங்குவாராக. பயப்படுகிற பிள்ளைகள் மேல இருக்கிற பயங்கள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் நீர் ஜெயித்தீர் அப்பா. மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுவிக்கும்படி நீர் இப்படி சிலுவையிலே அப்பா நீர் அவனை மேற்கொண்டீரே சுவாமி.
இந்த நேரத்திலும் அந்த சிலுவையில் உண்டான அந்த வெற்றியின் சத்தம் ஒவ்வொரு காதுகளிலும் தொனிக்கட்டும். கிறிஸ்து எங்களுக்கு ஜெயபலமானவர், அவரே எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு முன் நின்று துரத்துகிறவர், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொல்லி எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் பராக்கிரமசாலி கர்த்தர் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். அமராஜா, சூழ்நிலைகள் மாறட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகளும் கட்டுகளும் மறைந்து போகட்டும். பிசாசினால் வந்த வியாதிகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்தும் அது விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு சரீரத்திலிருந்து இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்வதாகப்பா. அமராஜ, கடன் பிரச்சனை சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த கடன் பாரம் என்னை கொண்டு விடுமோ, இந்த கடன் பிரச்சனையாக சிக்கி தவிக்கிறோமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யட்டும், என் கைகளில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அப்பா பதத்தோடும் பயத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அப்பா அந்த பயம் நீங்கி போகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எஸ், என் தேவன் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை முற்றும் முடிய நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அமராஜா இயேசுவே, வனாந்தரத்திலும் என்னை அவர் போஷிக்க வல்லமையுள்ள தேவன். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், கீழ்காட்டு வீசுப்பெண்ணை காடைகளை கொடுத்தவர், செங்கடலை இரண்டாய் எனக்காக பிளந்தவர் அவர், யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைத்தவர், கசப்பான நீரை மதுரமாய் மாற்றின இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நான் ஏன் பயப்பட வேண்டும்? என் வாழ்க்கையை நடத்தி செல்ல என் தேவன் போதுமானவராயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இறங்குவாராக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி, கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானுடைய விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் தானே உடைய மகத்துவம் உள்ள கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளை அமர்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா இயேசுவே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற என் தேவனே, அமராஜா இப்பொழுதும் அப்பா வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு புதிய துவக்கத்தை நீர் உண்டாக்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க டேடி. இந்த நாள் முழுவதும் அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டேடி, சத்ருவானவன் எந்த சூழ்நிலையும் உடைய பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை தொடாதபடிக்கு அமராஜா வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இந்த காலை வேளையிலும் இறங்குவார்களாக. ஜெபிக்கிற ஆவியை நீர் இன்னும் அதிகமாய் ஊற்றுங்க. அமராஜா, ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு உடைய பிள்ளைகள் இயேசுவே ஜெபத்தினாலே ஜெயம் எடுத்து சத்துருவை மேற்கொள்ள நீர் உதவி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் அப்பா நீர் இந்த குடும்பங்களை கேட்கிற பிள்ளைகளையும் அவர் குடும்பங்களையும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.